கொஞ்ச நேரம் அப்படியே கரை ஓரமாக நடக்கும். பாருங்க, தி பியூட்டி ஆஃப் திஸ் ஓஷன் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்க. மை காட், இந்த பீச் ஓரமாக இந்த இடம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா சில்லுன்னு இருக்குங்க, சூப்பர் கிளைமேட். இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் ஷார்ஜா, டெஃபினட்டாக திஸ் பீச் இஸ் ஹெவன் ஃபார் யூ. இது ஒரு 7 மணி நேரம் நட்சத்திரத்துடைய மூவ்மெண்ட்டை தான் நீங்கள் 30 செகண்டில் பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரு வண்டி வருது பாருங்கள், இந்த பீச்சை எப்படி அழகுபடுத்திக்கிட்டே இருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஷார்ஜாவில் அல் ஹீரான்னு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு வந்திருக்கேன். அந்த பீச் உங்களுக்கு நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த பீச்சு ஷார்ஜா மெயின் சிட்டியான ரோலா அப்படின்ற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இது ரீசெண்டாக ஒரு 1 இயர் கிட்ட தான் இதை ரெனோவேட் பண்ணி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பீச்சில் வந்து ஜாகிங் ட்ராக் அதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல்லாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. லெட்ஸ் சீ. கடலுக்கு போகலாம். ஏர்லி மார்னிங்கிறனால அலைங்க ஜாஸ்தியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எந்த பீச் போனாலும் ஏர்லி மார்னிங்கில் இந்த ஊரில் அலைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆஸ் டைம் கோஸ் அதுக்கப்புறம் அலைகள் ஜாஸ்தியாகிடும். வரும்போது தண்ணிக்குள்ளே இறங்குற பிளானே இல்லை. வெளியே இருந்து அப்படியே பீச்சஸ் மட்டும் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு vlog போடலான்னு நினச்சேன். ஆனால் கடல் அழகாக பார்த்தா எங்கே தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். பாருங்கள், தி பியூட்டி ஆஃப் திஸ் ஓஷன் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். மை காட், ஸோ கிளியர். கொஞ்ச நேரம் அப்படியே கரை ஓரமாக நடக்கும். நல்ல அழகான பீச். இந்த பீச்சில் கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு குட்டி ப்ளே ஏரியாவும் இருக்குது. அதையும் காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ ஏர்லி மார்னிங்கிறனால ரொம்ப கூட்டம் இல்லை. இது ஈவினிங் 3:30 4 o'clock அப்புறமா இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 400 பீப்புள் இருப்பாங்க. இது ஒரு மீன் ஷேப்பில் ஏதோ ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அப்படி பார்ப்போம். இது கூட இந்த படிக்கட்டில் ஏறி குட்டி குட்டி பசங்க சறுக்கி விளையாடலாம். ஊஞ்சல் இருக்குது. இப்போ ஒரு வண்டி வருது பாருங்கள், இந்த பீச்சை எப்படி அழகுபடுத்திக்கிட்டே இருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த மண்ணை வந்து அழகாக சமநிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் ஏதாவது குப்பைகள் இருந்துச்சுன்னா அதுலேயே ஃபில்டர் ஆகிடும். எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இடம். அந்த வண்டி போன உடனே ஒரு ட்ராக் போட்ட மாதிரி ஆகிடுச்சா. இது ஃபுல் பீச்சுக்குமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பீச் ஓரமாக இந்த இடம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல இந்த இடம். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நம்ம ஊர் பூரி மாதிரி. அண்ட் அது தொட்டுக்க சம் கார்லிக் அண்ட் ஆலிவ்லாம் வச்சு ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே இந்த டிஷ்ஷு சூப்பருங்க. அடிக்கிற வெயிலுக்கு டெஃபினட்டாக மீன் சிக்கனும் சாப்பிட முடியாது. ஸோ அவக்காடோ மில்க் ஷேக் அப்பா, ஸோ குட்.
இந்த பீச்சில் உங்களுக்கு ப்ரேயர் ஹாலும் இருக்கு. ஃபார் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 செப்பரேட் ப்ரேயர் ரூம் இருக்கு. அடுத்ததான் நீங்க பார்க்க போற ஸ்டார் ட்ரையல் வந்து ஒரு 7 மணி நேரம் நட்சத்திரத்துடைய மூவ்மெண்ட்டை தான் நீங்க 30 செகண்ட்ல பார்க்க போறீங்க. அண்ட் சைக்கிள்ஸ் கூட அவைலபிள் இருந்துச்சு. இதுதான் அதோடைய ரேட். நானும் இது சைக்கிளை ஹையர் பண்ணிட்டு இந்த பீச் ஃபுல்லாக சைக்கிளிங் பண்ணேன். உண்மையிலே இந்த சைக்கிளிங் ட்ராக்ல சைக்கிளிங் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. பாருங்க அந்த பீச் அழகு. இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு 40 டிகிரி ஷார்ஜாவில். ஓகே, 40+ தான். இப்போ மணி வந்து 5:45. இங்கே சூடே தெரியல, இன்னும் வரைக்கும் ஸ்வெட் ஆகல, நல்லா சில்லுன்னு இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சூப்பர் கிளைமேட். இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் ஷார்ஜா, டெஃபினட்டாக திஸ் பீச் இஸ் ஹெவன் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. See you on next video. Until then, bye from Siraj.